பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே, கவலையில்லாருதலும் கங்குலில் என் ஜோதியும், கவலையில்லாருதலும் கங்குலில் என் ஜோதியும், கஷ்ட நோய் படுக்கையிலே கை கண்ட ஔஷதமும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் நாம் வைத்து விடுவோம். நாம் கவலைகளை சுமந்து கொண்டே இருப்பதினாலே எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்முடைய கவலைகளை, பாரங்களை ஆண்டவரிடத்திலே கொடுக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம்மை ஆதரிப்பார், நமக்கு ஆறுதலையும் பலனையும் சமாதானத்தையும் கொடுப்பார். இந்த வருடத்தின் கடைசி பகுதியிலே வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு நாள் புதிய வருடத்திற்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். இந்த வருடத்தின் கடைசி பகுதியிலே அநேக கவலைகளை நாம் சுமந்து கொண்டு வந்திருப்போம். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று. ஆண்டவர் மேல வைத்து நாம் விடும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை விசாரித்து நம்மை அற்புதமாய் வழிநடத்தி நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். என்னை விசாரிக்கிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறேன், என் கவலைகளை எல்லாம் இடத்துல நான் கொடுத்து விடுகிறேன் என்று முழுவதுமாக கர்த்தர் மேல் வைத்து நாம் விட்டு விடுவோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்றேன் என்று தாவீது சொல்லுகிறார். மனுஷனை நீ நினைக்கிறதற்கு அவர் எம்மாத்திரம் என்று சொல். அவ்வளவு மனுஷனை குறித்து நீர் கரிசனை உள்ளவராயிருக்கிறேன். அவன் நீர் உண்டாக்கின மனிதன், அவனை நீ நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம். ஆனாலும் நீர் அவனை விசாரிக்கிறேன், அவனை நினைக்கிறேன். இந்த காலை வேளையில நம்மை விசாரிக்கிற தேவன், நம்மை நினைக்கிற தேவன். தாவீது சொல்லுகிறார், நாம் எம்மாத்திரம் அவர் நம்மை நினைப்பதற்கு, அவர் நம்மை விசாரிப்பதற்கு நாம் எம்மாத்திரம், நாம் ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய கரத்தினாலே நம்மை உருவாக்கினபடியினாலே அவர் நம்மேல் கரிசனை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் நம்மை நினைக்கிறார், அவர் நம்மை விசாரிக்கிறார். இந்த காலை வேளையிலும் கூட அவர் நம்மை விசாரிக்கிற ஒரு தேவனாயிருக்கிறபடியினால் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? கவலையெல்லாம் அவர் பாதத்தில் நாம் விட்டு விடுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறேன், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறேன், இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் பூமியை விசாரிக்கிற தேவன், நீர் பாய்ச்சுகிற தேவன், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் செழிப்பாக்குகிற தேவன். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்மை விசாரியாமல் இருப்பாரோ? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய கவலைகளை எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையில நான் உற்சாகமாய் காணப்படுவோம்.
அவர் பூமியை விசாரித்து நீர் பாய்ச்சி தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் செழிப்பாக்கி திருத்தி அவர் தானியத்தை விளைவிக்கிற தேவன். இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை விளையச் செய்கிற தேவன். ஆகவே கவலையை நாம் விட்டு விடுவோம், கர்த்தர் பாதத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, என்னத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஜீவனுக்காக கவலைப்பட வேண்டாம், சரீரத்திற்காக கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் நம்மை உடுத்துவிப்பார், அவர் நம்மை போஷிப்பார், நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாதபடி கர்த்தரை முழுவதுமாக நம்புவோம். அவருடைய கரத்திலே நம்முடைய கவலைகளை ஒப்புக் கொடுப்போம். பிலிப்பியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த காலை வேளையிலே நாம் வீணாக கவலைப்படாதபடி, ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் குறித்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் தெரியப்படுத்துங்கள் ஆண்டவருக்கு. அவ்வளவுதான். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அதன் பிறகு நீங்கள் சும்மா இருங்கள். கர்த்தர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார், நம்மை அற்புதமாய் வழி நடத்துவார். நாம் கவலைப்படவே வேண்டாம். கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து விட்டு நாம் அமைதியா இருப்போம். கர்த்தர் நம்முடைய காரியங்களை பார்த்து கொள்ளுவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் என்னென்ன பாரத்தை, கவலையை தூக்கி கொண்டே இருக்கிறார்கள், அது எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் விட்டுவிட கர்த்தர் கிருபை தார். இன்று முதல் அந்த கவலையிலிருந்து வெளியே வந்து ஆண்டவரை மகிழ்ச்சியோடு துதிக்க நீர் உதவி செய்யும் சுவாமி. கர்த்தருக்கு மாத்திரம் ஸ்தோத்திரத்தோடு எல்லாவற்றையும் தெரியப்படுத்திவிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க ஒவ்வொருவருக்கும் பலன் தாரும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.